இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு நம்ம ரூமில் 2 பங்களாதேஷ் ஆளுவோ இருக்குது. அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டு 2 தம்பிகளுக்கும் ஊர்லேருந்து ஜாமான் கொண்டு வந்திருக்காப்புல. அப்படி என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்மெல்லாம் மசாலா ஐட்டம், ஸ்நாக்ஸு, மெடிசன்லாம் கொண்டு வருவோம். அந்த மாதிரி பங்களாதேஷ்லேருந்து என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு பார்சலே மெடிசன் தான் வந்திருக்குது. அப்படியே உள்ளே இறங்கி பார்ப்போம். ஒன்றுனா ஒயர் ஓட்டுற டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வந்திருக்குது. என்ன கருவாடு தொக்கா, அதுவும் ஒயர் ஓட்டுற டேப்பை போட்டு தான் ஒட்டி வந்திருக்கு. கருவாடு தொக்கு நல்லா சூடு பண்ணி திங்க வேண்டி தான். பட்டை மிளகா பாக்கெட் ஒன்று. இது வந்து மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரையாக அந்த வடை மாதிரி செஞ்சு வந்திருக்குது. உருளைக்கிழங்கு பாருங்கள், அவங்க வீட்டு நிலத்தில் விளைஞ்சதான். அது ஒரு 4-5 கிலோ வந்திருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் தேசி முருகியாக, அதாவது நாட்டுக்கோழி, அது ஒரு பார்சலு. சக்கரவள்ளி கிழங்கு, இதுவும் அவங்க நிலத்தில் விளைஞ்சது தான். இது ஒரு 2-3 கிலோ இருக்குது. பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. பேபி பொட்டேட்டோஸ் குட்டி குட்டி பொட்டேட்டோவாக இருக்குது. அவரைக்காய் விதை, இது அவிச்சு பாடம் பண்ணி வந்திருக்கு. மீன் குழம்புல போட்டு சமைப்பாங்களாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்த பார்சல் எல்லாம் முடிச்சா இருக்குது. உள்ள மாங்காய், மறுபடியும் உருளைக்கிழங்கெல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. இது ஒரு பெரிய முடிச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். அடுத்த மஞ்சள் பைக்குள்ளே என்ன இருக்குது? வெத்தலை கட்டு ஒரு பாக்கெட் வந்திருக்குது. கொட்டைப்பாக்கும் வெத்தலையும். இது வந்து வாத்துக்கறி நல்ல கிரேவியாக இருக்குது. அடுத்தது பீஃபு, இது ஒரு 2 கிலோ கிட்ட இருக்குது. பீஃபானோ வாத்துக்கறியானோ உருளைக்கிழங்கு மட்டுமே 4-5 கிலோ இருக்குது. எல்லாத்தையும் வச்சு சும்மா இருக்குன்னு இருக்க வேண்டிதான்.